ரகசியங்கள் வேறு. பைபிள் ஸ்டடியில் அதை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். மார்க் சுவிசேஷத்தில் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆழங்கள் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மை என்ன, அதை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே சொல்லுகிறார், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உடைய பேரில் கடந்து போக வேண்டும். நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைத்திருக்கும். நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்து கொண்டு, ஐயா அம்மா, நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் படர்ந்து விரிந்த மரம்தான். ஒரு கட்டத்தில் வெட்டப்பட்டு கிளை நறுக்கப்பட்ட மரமாய்த்தான் போய்கொண்டிருக்கிறோம். வேர் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேர் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையால் என் ஜனமே, என் சபையே, என் மக்களே, நான் சொல்லும் ஆலோசனையை நீங்கள் அங்கீகரித்து கொண்டு நீதியை எனக்கும் சேர்த்து, நமக்கு அப்படி வச்சுக்கோங்க, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீதியை செய்து நமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். சிறுமையானவர்களுக்கு இறங்கி, ஆமென், ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். அப்புறம் தீங்கு நாள் வரும்போது கர்த்தர் யாரை விடுவிப்பாரு? சிந்தையுள்ளவன் யாரோ அவனை விடுவிப்பாரு. அப்ப சிறுமைப்பட்டவனை ஆல்ரெடி நம்ம விடுவிச்சாதான் அங்கே விடுவிப்பார். நம்ம ஆண்டவர் எப்போவுமே ட்விஸ்டா செக் வைக்கிறவர் தான். மற்றவருடைய பாவத்தை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவங்களை மன்னியும் அந்த மாதிரி நாங்கள் அவங்கள மன்னிக்கிறோன்னு சொல்லலை. அவங்கள நாங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை இப்படி தான் ஆண்டவருடைய ஜெபமே இருக்கும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைத்தோம் என்று சொன்னால் அவன் விடுவிக்கப்பட்டுருவான். அவன் விடுவிக்கப்பட்டானா தீங்கு நாளில் நான் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ செய்ய வேண்டியது இங்கே சொல்றாரு, சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அக்கிரமம்னா மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், அவைகளை நீர் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதுதான் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம். அந்த தரிசனம் நிறைவேறிற்று. அந்த தரிசனம் எப்படி தான் வாசித்தோம். 30வது வசனம் ராஜா சொல்றான். 29 வாசிமா. அரண்மனை மேல் உலாவி நின்று கொண்டு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினார், என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான். இதை அப்படி வாசிக்கக்கூடாது, அதை அப்படி வாசிக்கக்கூடாது. எப்படி சொல்லணும்? நான் கட்டின மகா பாபிலோன், அப்படி சொல்லி பாருங்க, அப்பதான் இடிஞ்சு விடும். ஆமென். எல்லா மேட்டிமையும் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. ஆவிக்குரிய மேட்டிமையா இருக்கட்டும், பாவிக்குரிய மேட்டிமையா இருக்கட்டும். நம்ம ஆளுகளுக்கு என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியதில் நான் தான் பெருமைன்னு காட்டுகிற ஒரு பெருமை இருக்கும். பாவிக்குரியவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நான் தான் சேட்டை செய்கிறதுல பெரிய ஆள், நான் தான் ரவுடித்தனத்தில் பெரிய ஆள், நான் தான் ஆமென் கிளாஸில் கட்டடிக்கிறது. இப்போ இதை ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கடா எடுத்த அப்படின்னு கேட்குறோம், எத்தனை மாப்பிள்ள ஃபெயிலு அப்படின்னு கேட்குறது தான் பெருமையாக இருக்கும். ஆமென். சிலுவையை கழுத்தில் போட்டால் அது டீசெண்டாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், காதில் தான் போடுவோம் அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு அம்மா இங்கே வரைஞ்சி வச்சிருந்துச்சு, காலில் சில பச்சை குத்துறது தான் இன்றைக்கி தாறுமாறாக ஆகிப்போச்சு. எங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, தாறுமாறாக குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. லிமிட்டே தப்புன்றோம், லிமிட்டை தாண்டி போச்சுன்னா ஆமென், ஸ்தோத்திரம். எங்கேயும் தாறுமாறாக போயிட்டு இருக்குது, இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். எதுக்கு சொல்ல வந்தேன்? நான் கட்டினேன், அது இல்லை, நான் சொல்ல வந்தது விட்டுட்டேங்க. மகாபாபிலோன்லேயே நில்லுங்க.
மேட்டிமை, ஆவிக்குரிய மேட்டிமை, பாவிக்குரிய மேட்டிமை. பாவியிலே நான் அப்போஸ்தலனான பவுல் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, பரிசுத்தவான்களாய் தெரிந்தெடுக்கப்பட்ட, நீதிமான்களாய் தெரிந்தெடுக்கப்பட்ட, பாவத்தில் அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நாம கூட இன்னும் எப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோம்? பாவிகளிலே பிரதான பாவி நான். பாவிகள்லையும் பெரிய மேட்டிமை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேட்டி, எல்லா மேட்டிமை இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அவன் தள்ளப்பட்டான், வெளியின் மிருகங்களைப் போல, மாடு போல புல்ல தின்னானாமா. அவன் எழுதுறான் பின்னாடி சொல்லும் போது, அவன் என்ன சொன்னான்? இது நான் கட்டின மகா பாபிலோன், என்னால் உருவானது, நான் தான் பெருசா, அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் இடத்தில் நிறைவேற்று, அவன் மனுஷரிடம் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்த்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய ரேகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ரைட். இதுக்கப்புறம் கீழே நம்ம வாசிக்கிறோம். அவன் எழுதுறான் என்ன சொல்றான்னா, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணீங்க? நீ யோசித்து பாரு. அதைத்தான் சொல்ல வர்றார். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சீங்க? நீயே உட்காந்து யோசித்து பாரு, என்ன பண்ணன்னு யோசித்து பாரு. அதை நேபுகாத்நேச்சார் யோசித்து பார்த்து அவன் சகல ராஜாக்களுக்கும் எழுதுறான், ஐயா ரொம்ப ஆடிராதீங்க, கர்த்தர் என்னை ராஜாக்கள் ஆக்கினார், கர்த்தர் என்னை ஆசாரியன் ஆக்கினார், ரொம்ப ஆடிராத. அது கிறிஸ்துவினுடைய சாயல், அது கிறிஸ்துவினுடைய சாயல், கிறிஸ்துவினுடைய தன்மை. அதைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிற, நீ அவருக்குள் நிலை கொண்டிருக்கும்படிக்கு. ஜாதிகள் முழங்கால்கள், அந்த பாட்டு பாட மறந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. ஜாதிகள் முழங்கால்கள் நாவுகள் அறிக்கை செய்யும் பரிசுத்த தேவன் அவரே. ஒரே நிமிஷம் அந்த வார்த்தை எடுத்துடுறேன். நல்ல வார்த்தை. ரெண்டாவது பாடணுமே, முடிச்சிடறேன். ஆமாம், அந்த பெல் அடிச்சிட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும், திருப்பி எடுத்து வர்றதுக்கு லேட் ஆயிடுது. ரைட்டு, இருக்கட்டுமா. தீடும் உன்னத தேவன் நீரே, நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் தேவன் நீரே. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் வைக்கப்பட்டது. எல்லா கால்களும் முடங்கும்படிக்கு அவரே உயர்த்தப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தன்னை, ஆமென், ஸ்தோத்திரம், அப்போ அவருக்குள் இருக்கிறோம் என்று சொன்னார். அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 36வது வசனத்தை சொல்றாரு, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்ப வந்தது. நான் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகளில் நியாயமுமானவைகள். அகந்தையாய், அந்த லைனுக்காக தான் இவ்வளத்தை வாசித்தோம். 4வது அதிகாரம் முழுவதுமே அந்த ஒற்றை லைன்ல முடிஞ்சு போச்சு. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். தரிசனம் தலையின் மேல் வைக்கப்பட்டது. அது எப்படி எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொன்னா, அந்த நோக்கத்தை புரிஞ்சு அதுக்கு நேராக நான் போயிட்டே இருந்தேன்னா, ஆமேன், யாக்கோபின் சந்ததியை போல பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் பங்குள்ளவனாக இருப்பேன். ஆனால் ஆமேன், ஸ்தோத்திரம், அந்த விஷனை நான் பிடிச்சிக்கிட்டு அதை எனக்கு சாதகமாக மாற்றி அதில் எனக்குள்ள ஒரு பெருமை வந்து அந்த பெருமையின் வழியாய் ஆமேன், ஸ்தோத்திரம், நான் உணர்த்தப்படுகிறேன் என்று சொன்னால் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு. அதனால தான் வேற விட்டு வச்சிருந்தாரு. முற்றிலும் அழித்து போடவில்லை, வேற வச்சிருந்தாரு. அதுதான் கிருபையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பெருமை இருந்துச்சு,
பெருமை இருந்துச்சு, மேட்டிமை இருந்துச்சு, அகந்தை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அதனால என்னை கர்த்தர் தள்ளிவிட்டார் நம்பி அப்படி சோர்ந்து போயிடாதீங்க. அப்படி அல்ல, கர்த்தர் இன்னும் வேரை வைத்திருக்கிறார். அந்த வேர் அழியவில்லை. மறுபடியுமாய் தம்முடைய கிருபையை அங்கே காட்டுகிறார். மறுபடியுமாய் அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும்படி கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார் என்று சொன்னால், இது விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த அவனுக்கே அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை தரித்து கொண்டிருந்த உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கீழாகாமல் மேலாவாய். ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் தரிசனம். அபிஷேகம் என்று சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், என்னை நான் உயர்த்துகிற அடையாளம் அல்ல, சபையாய் கூடி வருதலினுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தரிசனம் அது எனக்கான மேன்மையை காட்டுகிற அடையாளமாய் அல்ல, எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு தேவனோடு இணைகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு, நம்முடைய சபைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தோம் என்று சொன்னார். ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும், திரும்ப சொல்கிறேன், அவன் ஜோமன்னா ஜோமன்னுட்டும், நேரம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கு, நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருப்போம் அப்படின்னு தயவு செஞ்சு உட்காராதீங்க. தயவு செஞ்சு அப்படி உட்காராதீங்க. அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒருமனப்பட்ட இடம் அசைந்தது. அருகில் இருந்தவர்கள் நடுங்கினார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி பயந்தார்கள். ஹல்லேலூயா. சபை தலையாய் உயர்ந்து நிற்க வேணும்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் நானும் பாத்திரவான்களாய் மாறணும். இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, ஒருமனப்படுங்க. ரெண்டாவது, தாழ்த்துங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். கொஞ்ச நேரம், சில நிமிடங்கள் மாத்திரம், எல்லாரும் எஞ்ச நேரம் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம், சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நான் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவில் வைங்க. ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று தரிசனம். ரெண்டுமே நம்மை, ஆமென், ஸ்தோத்திரம், அபிஷேகம் ஒருமனப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஆமென், தரிசனம் நம்மை தாழ்த்துகிறதா இருக்க வேண்டும். இது ரெண்டும் நமக்குள் நிறைவேறும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாரும் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த இடிமுழக்கம் உண்டாகிறது போல ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அது அவர்கள் இருந்த இடம் முழுவதுமாய் நிரப்பியது. அவர்கள் அசைக்கப்பட்டார்கள். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் அசைக்கப்பட்டார்கள். அவர்கள் இருந்த இடம் முழுவதுமாய் அசைந்தது. கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார், தமது வல்லமையை வெளிப்படுத்தினார், தமது கிருபையை வெளிப்படுத்தினார், தமது இரக்கங்களை வெளிப்படுத்தினார். ஆமென், 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 ஆமென். எல்லா கண்களுக்கு முன்பாக அவர்கள் ஆச்சரியமாய் வளர்ந்தெழுந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். இவர்கள் கல்லாதவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களுடைய ஞானத்தை கண்டு பயந்தார்கள். அவருடைய செயலை கண்டு பயந்தார்கள். அவருடைய வல்லமையை கண்டு பயந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். நம்மையும் தலையாக்கும்படி வாளாக்காமல் அல்ல, தலையாய் உயர்ந்திருக்கும்படி பண்ணுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஆமென், நம்மை ஒருங்கிணைக்கிறதா இருக்கிறது. அது ஆரோனின் தலைமேல் பொழிந்து, அவனுடைய அங்கிகளின் வளைந்து, தொங்கலில் நனைந்து, கீழ் வடிகிற பனிக்கு, பரிமள தைலத்திற்கு அது ஒப்பான ஒரு அபிஷேகம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஹல்லேலூயா. ஒரு தரிசனம் ஆமென், தாழ்த்தும்படிக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். அவனை தன்னை தாழ்த்தும்படி கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. அது நம்மை மேன்மைப்படுத்தக்கூடாது,
நமக்குள் மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது. ஐயோ நான் தரிசனம் பார்க்கிறேன், அவங்க தரிசனம் பார்ப்பாங்களாமா, அவங்க தரிசனம் பார்த்து சொல்லுவாங்களாமா, எதுவும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி, கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு மிகையாக எல்லாரும் கொஞ்ச நேரம், எல்லாரும் கொஞ்ச நேரம், எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஒருமனப்பட்ட ஆவியில நிறைந்த கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்களேன், தயவு செய்து, தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் உள்வாங்குங்க. அவர்கள் ஒருமனப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்த போது கர்த்தருடைய வல்லமை அக்கினியாய் அபிஷேகமாய் அவர்கள் மீது இறங்கினது. ஹல்லேலூயா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இன்னொரு முறை, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக. நல்ல உற்சாகமாய் கலைந்தடி. ஆமென், 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 ஆமென். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென், 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 ஆமென். சபை முழுவதுமாய் நிரப்புவதாக ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கினது. கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கினது. அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆமென், ஆமென். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் தம்முடைய வல்லமையினாலே நிலைநிறுத்தினாரே. ஒரு கரபல ரஷபரபல ஒரபல வரிமலரி கரபல வரபல வரபல வரப ஓ சபரபல வரிப கபரபல வரப ஓ தினரி மல வரபல ஒரு கரபல ரஷபரபல ஒரிமல்.
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல உற்சாகமா. எஸ் 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 அபிஷேகம், நம்மளை ஒருமுகப்படுத்துகிற அபிஷேகம், நம்மை ஒருமுகப்படுத்துகிற அபிஷேகம், ஒருமனப்படுத்துகிற அபிஷேகம். ஆமென். தரிசனம், நம்மை தாழ்த்துகிற தரிசனம், அவரோடு கூட நம்ம நிலைநிற்கிற தரிசனம். இதோ கிருபை 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 வெட்டப்பட்ட வேருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட வேருக்காக கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மறுபடியுமாய் தலைத்து எழும்பும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியுமாய் எடுப்பிப்பேன். அதன் திறப்புகளை அடைப்பேன். அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்துவேன். பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அதை மறுபடியும் ஸ்தாபிப்பேன். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவார். உன்னதமானவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. நல்ல பிதாவை உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக, கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே ஸ்தோத்திரங்களை நிலை நிற்க பண்ணினீரை நன்றி சொல்லுகிறோம். எங்களை உயர்த்துகிற தேவ கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாளாக்காமல் தலையாக்குகிறீர், கீழாகாமல் மேலாக்குகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேகமும் தரிசனமும் எங்களை உருவாக்கட்டும். எங்களுடைய திருச்சபை இன்னும் மேன்மைப்பட, எங்களுடைய சபை இன்னும் உயர்ந்திருக்க, எங்களுடைய சபை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சபை மகிமையின் கூடாரமாய், ஆமென், நன்மையின் கூடாரமாய், ஆமென், இன்னும் உயர்ந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு மேன்மை தந்து நடத்துவீராக. ஆமென். எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற, என்ன விசுவாசமாய் ஜெபித்தார்களோ, ஆமென், என்ன விசுவாசமாய் காத்திருந்தார்களோ, அவருடைய நன்மை அவர்கள் சிரசின் மேல் தங்கட்டும். ஆண்டவரே, நன்மை கிருபை அவர்களை தொடரட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து நாம் சொல்லலாமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.